பயங்கரவாதத்துடன் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மலேசியா சென்ற மோடிக்கு கோலாலம்பூரில் சிறப்பான மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விமான நிலையத்திற்கு நேரில் வந்து மோடியை வரவேற்றார். இதையடுத்து மலேசியா வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் திரு மோடி உரையாற்றினார். 2வது நாளான இன்று கோலாலம்பூரில் அன்வர் இப்ராஹிமுடன் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த சந்திப்பின் போது பேசிய மோடி, இந்தியாவும் மலேசியாவும் பயங்கரவாத எதிர்ப்பு, உளவு தகவல் பகிர்வு, கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளதாக கூறினார். பயங்கரவாதத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு இரட்டை நிலைப்பாடு கிடையாது என்றும் அதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். அமைதியை ஏற்படுத்தும் எல்லா முயற்சிகளுக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் மோடி குறிப்பிட்டார். सिक्योरिटी के क्षेत्र में हम काउंटर टेररिज्म, इंटेलिजेंस शेयरिंग और मैरीटाइम सिक्योरिटी में सहयोग मजबूत करेंगे. हम रक्षा सहयोग को भी और व्यापक बनाएंगे. एआई और डिजिटल टेक्नोलॉजीज के साथ साथ हम सेमीकंडक्टर, हेल्थ और फूड सिक्योरिटी में साझेदारी को आगे बढ़ाएंगे. மலேசியாவில் விரைவில் யூபிஐ பணப்பரிமாற்றம் அறிமுகப்படுத்தப்படும் என்று மோடி உறுதியளித்தார். இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வர்த்தகம், பாதுகாப்பு, செமிகண்டக்டர், ஏஐ தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. செமிகண்டக்டர் ஏற்றுமதியில் மலேசியா உலக அளவில் 6வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மோடியுடனான சந்திப்பு இரு நாட்டு உறவுக்கு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ள அன்வர் இப்ராஹிம், இந்தியா மலேசியா இடையே 1957ஆம் ஆண்டிலிருந்து நீண்ட காலமாக உறவு உள்ளதாக கூறினார். முன்னதாக மலேசியாவின் இந்திய வம்சாவளி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்களை பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் அவர்கள் ஆற்றிய தீவிர பங்கை அவர் பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டார். 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு மோடி மலேசியாவிலிருந்து விமானம் மூலம் இந்தியா திரும்பினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10ஓடு 11ஆக அதிமுக உள்ளது என்று விமர்சித்துள்ள செங்கோட்டையன், தங்களை பொறுத்தவரை அதிமுக ஒரு கட்சியே இல்லை என்று கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி, செல்லா நோட்டான செங்கோட்டையன் பற்றி பேசி எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அடுத்த துறைக்கு நான் செல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. ஒரு துறை என்றால் அந்த துறைக்கு தான் நம்ம அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர மற்ற துறைக்கு என்னுடைய அதிகாரத்தை செலுத்த இயலாது. ஆகவே இந்த கேள்வி என்பது கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான் 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டுங்களா? அது கட்சியே இல்லை. ஏங்க செல்லாத நோட்டுக்கு நோட்டு இருக்குது, செல்லுனா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவர் செல்லாத நோட்டை மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா இஸ்லாமியர்களை துப்பாக்கியால் சுடுவது போல் அம்மாநில பாஜக வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் இஸ்லாமியர்களை துப்பாக்கியால் சுடுவது போன்ற காட்சிகளும், கருணை காட்ட வேண்டாம் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள இந்த நேரத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோவுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்த வீடியோவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், இது இனப்படுகொலைக்கான அழைப்பை தவிர வேறில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேல்மட்டத்திலிருந்து விஷம் பரப்பப்படுவதாக கூறியுள்ள அவர், இதற்கான பின் விளைவுகள் நிச்சயம் இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். இந்த பாசிச ஆட்சி பல சதாப்தங்களாக கண்டு வந்த கனவுதான் இது என விமர்சித்துள்ள வேணுகோபால், இதை பிரதமர் மோடி கண்டிப்பார் என்ற நம்பிக்கை இல்லை என்றும் கூறியுள்ளார். பாயிண்ட் பிளாங்க் ஷாட் என்ற தலைப்புடன் வெளியிடப்பட்ட பாஜக பதிவை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத், நீதிமன்றங்களும் பிற விசாரணை அமைப்புகளும் தூங்குகின்றனவா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த காணொலி அரசியலமைப்பின் மார்பில் சுடுவது போல் உள்ளதாக காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் இம்ரான் பிரதாப்கரி கூறியுள்ளார்.
இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக இன்னும் பதில் அளிக்காத நிலையில் இது குறித்த வீடியோ எக்ஸ் பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. எனினும் கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை மற்றும் மாலை என 2 கட்டங்களாக தேர்வு நடைபெறவிருந்த நிலையில் சென்னையில் உள்ள 3 மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எழுத்து தேர்வு நடத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் நலனை கருத்தில் கொண்டு இன்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு பின்னர் வேறு தேதியில் நடத்தப்படும் என்றும் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மறு தேர்வு நடைபெறுவதற்கு 15 நாட்களுக்கு முன்பு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு விவரம் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் தேர்வர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள குரூப் 2 2ஆம் தாள் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் இதற்கான நுழைவுச்சீட்டு வரும் 13ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை நீட் தேர்வு வரும் மே 3ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கியுள்ளது. MBBS, BDS, கால்நடை மருத்துவ படிப்புகள் மற்றும் ராணுவ கல்லூரியில் BSc நர்சிங் சேர விரும்புவோருக்கு நீட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான இத்தேர்வு வரும் மே 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் இன்று தொடங்கியுள்ளது. NEET.NTA.NIC என்ற இணையதளம் மூலம் வரும் மார்ச் 8ஆம் தேதி வரை நாடு தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெறும் என விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்காவில் இருந்து இந்தியாவில் இறக்குமதியாகும் உணவு மற்றும் வேளாண் பொருட்களுக்கு வரி முற்றிலும் நீக்கப்படும் என்ற ஒப்பந்தத்துக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். जितने भी फार्मर 80 करोड़ फार्मर्स हैं देश में, तो उनकी खेती तबाह हो जाएगी, कारपोरेट के हक में चली जाएगी. पहले ही जितने भी किसान जो है पैदा करता, अब जो ये इंपोर्ट करते हैं पाम ऑयल, साउथ इंडिया इससे पीड़ित है, तमिलनाडु पाम ऑयल बोलता इंपोर्ट ना करो. जो इनका नारियल है, जो इनका यहाँ का प्रोडक्ट है, वो यहाँ उसको असली दाम नहीं मिलता है. तो अगर ये डील अभी हो गई है, इसको इम्प्लीमेंट हुआ तो पूरे देश के किसान जो फसल पैदा कर रहे हैं उसको दाम पहले नहीं मिलते हैं. तो इसके आने से और भी हमारी मंडी तबाह. அமெரிக்காவின் ஆப்பிள் மற்றும் பருத்தி பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதிப்பதன் மூலம் ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு பிற விவசாய சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. தெலங்கானா மாநிலம் நல்கொண்டாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் நாகார்ஜுனா சாகர் கால்வாயில் வேகமாக சென்று கவிழ்ந்ததில் தம்பதி உயிரிழந்தனர். கம்பசாகர் கிராமத்தைச் சேர்ந்த தல்லம் புல்லையா மற்றும் தல்லம் பத்மா தம்பதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு காரில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். கார் ஓட்டுநர் ரசூல் தனது செருப்பை சரி செய்யும் போது அவரது கால் தெரியாமல் ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் கார் வேகமாக சென்று நாகார்ஜுனா சாகரின் இடது கால்வாயில் கவிழ்ந்தது. காரை ஓட்டிய ரசூல் கண்ணாடியை திறந்து வெளியே வந்தார். கால்வாய் அருகே இருந்தவர்கள் அவரை காப்பாற்றினர். காரில் சிக்கிய தம்பதியினர் நீரில் காருடன் அடித்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் காரை கிரேன் உதவியுடன் வெளியே எடுத்த போது பத்மா மட்டும் காருக்குள் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். கால்வாய் நீரோட்டத்தால் அடித்துச் செல்லப்பட்ட புல்லையாவை மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை முன்னிட்டு தங்கும் விடுதிகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் AI உச்சி மாநாடு வரும் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உச்சி மாநாட்டில் பங்கேற்க 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 35,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் 20 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பெரு நிறுவனங்களின் அதிகாரிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் டெல்லியை சுற்றியுள்ள நட்சத்திர தங்கும் விடுதிகளின் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 5 ஸ்டார் ஹோட்டல்களில் ஸ்டாண்டர்ட் அறைகளில் ஒரு நாள் தங்குவதற்கு வழக்கமாக 40,000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது 5 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக லீலா பேலஸ், ITC உள்ளிட்ட நட்சத்திர விடுதிகளில் அறைகளின் கட்டணம் எகிரி உள்ளது. கட்டணம் பல மடங்கு அதிகரித்த போதிலும் பெரும்பாலான ஹோட்டல்களில் அறைகள் முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ் MP கௌரவ் கோகாய் மற்றும் அவரது மனைவிக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு இருப்பதாக அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கௌரவ் கோகாய் பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் டிஜிட்டல் முறையில் அணுக முடியாத நிலையில் இருந்ததாகவும் ராணுவம், அணு விவகாரம் போன்ற நுணுக்கமான விஷயங்கள் குறித்த பேச்சுக்கள் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார்.
மேலும் கௌரவ் கோகாயின் மனைவி எலிசபெத் கோகாய் பாகிஸ்தானைச் சேர்ந்த அலி தௌஹீர் ஷேக் மற்றும் லீட் இந்தியா அண்ட் லீட் பாக் அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அலி தௌஹீர் ஷேக் பலமுறை இந்தியா வந்ததாகவும் இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஹிமந்த பிஸ்வ சர்மாவின் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்துள்ள கௌரவ் கோகாய் தன் மீதான விமர்சனம் அர்த்தமற்றது, முற்றிலும் பொய்யானது என்றும் கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பையின் லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 182 ரன்களை எடுத்தது. 183 ரன்களை இலக்காக கொண்டு பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 17.5 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக நியூசிலாந்து அணியின் டிம் சைஃபுர் 65 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் T20 உலகக்கோப்பையில் நியூசிலாந்து அணி தனது அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்து சாதனை படைத்துள்ளது. அதிமுக தொண்டன் கையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கொடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஒருவர் பேசுகிறார் என்றால் அவரை நான் எப்படி அழைப்பது என்று எனக்கு தெரியல. இப்படி ஒரு ஈனத்தனமான நடவடிக்கை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் யாரும் செய்யலை. ஒரு 26 இடங்களில் ரெய்டு செய்யப்பட்டு அதற்கு பிறகு மோடியின் காலடியில் விழுந்தவர் எடப்பாடி பழனிசாமி. குட்கா வழக்கில் சிக்கியிருப்பவர் டாக்டர் விஜயபாஸ்கர். வேலுமணியின் மீது வழக்கு, வீரமணியின் மீது வழக்கு. இப்படி அதிமுக அமைச்சரவையில் ஓர் இருவரை தவிர எல்லோரும் கரைபிடிந்த ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாடு பார்த்தது. அதிமுக எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான். மக்களுக்காக இலை போட்டு ரெட்டை இலை போட்டு குக்கர்ல சாதம் செஞ்சு அதை சைக்கிள்ல கொண்டு மக்களுக்கு சென்று அவர்கள் முகம் தாமரை போல மலர்வதை பார்த்து விட்டு சாப்பாடு மட்டும் இல்ல அதுல மாம்பழமும் வைத்து கொடுத்து நாங்கள் நிச்சயமாக மக்களின் வயிறு நிரம்ப நாங்கள் பாடுபடுவோம். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். குடத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும். எல்லா மனிதர்களுக்கும் 2 முகங்கள் உண்டு. சில பேர் திரைப்படத்தில் வரிப்புலிகளாக இருப்பார்கள், உண்மையான வாழ்க்கையில் வரி கட்டாத புலிகளாக இருப்பார்கள். பார்க்கிற போது அந்த பார்வைக்கும் அவர்களினுடைய அடிப்படை தன்மைக்குமான வேறுபாடு. மீண்டும் பெண்களுக்கு அதிக வாய்ப்பை வழங்கிருக்கீங்க இந்த தேர்தலையும். அவங்க வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க, மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு 117 இடம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க இடம், அவங்களுக்கு உரிமைன்னு சொல்கிறதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்கிறதுக்கோ நான் யார் பைத்தியக்காரன்? அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் என்ன பெருமைப்பட இருக்குது? கடமை செய்கிறோம். வேற மாநாடுக்கான திட்டமிடல் எவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க? அங்கே சிறப்பான திட்டம் இருக்கு, காசு மட்டும் இல்லை, ஏதாவது கொடுத்து விடு. என்னையா பணம் தான் இல்லை, அதை கொடுத்துரு. நம்ம இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்குலாம் தண்ணி கொடுத்தாங்க. இங்கேருந்து மேடையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தாங்க, மேடையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாங்க. இதுதான் திமுகவோட பொதுக்கூட்டம். இங்க ஒன்னும் அவ்வளவு கூட்ட நெரிசல் இல்ல. எல்லாருக்கும் சமமா சேர் போட்டிருக்காங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்திருக்காங்க, பிஸ்கட் கொடுத்திருக்காங்க. ஜாக்கிரதையாக அவங்க வண்டியில ஏற்றி உங்களை ஊர்ல போய் விட்டுருவாங்க நம்ம கழக உடன்பிறப்புகள். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம மீட்டிங்க்கு லேட்டா வந்துட்டு கூட்ட நெரிசல்ல வந்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணிட்டு 41 பேர் பலி கொடுத்த வாய் எங்களை தீய சக்தின்னு சொல்லுது. திமுக தீய சக்தியான்னு கேட்கிறேன். திமுக தீய சக்தியான்னு கேட்கிறேன். ஆமாண்ண, நம்ம தீய சக்தி தானே. யாருக்கு தீய சக்தி தான்? மனு தர்மவாதிகளுக்கு நம்ம தீய சக்தி. ஜாதியின் அடிப்படையில வர்ணாசிரம கொள்கையை நிலைநிறுத்துறானே அவனுக்கு நம்ம தீய சக்தி. மத அடிப்படையில அரசியல் பண்றான் பாரு, அவனுக்கு நம்ம தீய சக்தி. யாரெல்லாம் தமிழர்களோட பண்பாடை வந்து கொலைக்க பாக்குறானே அவனுக்கு நம்ம தீய சக்தி.
யாவரெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடுப்பு போடுறானே அவனுக்கு நாம தீய சக்தி. எவனா நம்ம வீட்டு குழந்தைகளை படிக்க கூடாதுன்னு நீட்டு போன்ற எக்ஸாம் திணிக்கிறானே அவனுக்கு நம்ம தீய சக்தி. இன்னைக்கு நாடு முழுக்க மதத்தின் பெயரால் வெறுப்புணர்ச்சி உண்டாக்கி அறுவடை பண்ணி மக்களை கடவுள் நம்பிக்கையை மூட நம்பிக்கையா மாத்தி, கடவுள் நம்பிக்கை மதவெறியா மாத்தி அரசியல் பண்ற கும்பல் தமிழ்நாட்டை பாக்குது. யாரா இவனுங்க? தமிழ்நாட்டு மக்களே, நமக்கு பொங்கலும் ஒண்ணுதான், ரம்ஜானும் ஒண்ணுதான், கிறிஸ்துமஸும் ஒண்ணுதான். அப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கோம். மாட்டுக்கறி நாம சாப்பிடுற வரைக்கும் இங்க தாமரை மலரவே மலராது. பிரியாணி சாப்பிடுற வரைக்கும் இங்க தாமரை மலரவே மலராது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பது செல்வி ஜெயலலிதா அவர்கள் கண்ட கனவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய மாநாட்டிலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1999 பங்கு கொண்டு உரையாற்றும் போது, கடந்த காலத்தில் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைத்தேன், இனி ஒருபோதும் அதிமுக பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைக்காது என்று பறைசாற்றினார். அந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அந்த கூற்றை பொய்ப்பிக்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையிலே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை தோளிலே சுமந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். நடிகர் விஜய் தொடர்ந்து ஊழலை ஒழிப்போம் என்று பரப்புரை செய்து வருகிறார். தான் தூய்மையானவன் என்று அவர் போட்டு வருவது வேஷம்தான் என்பதை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளிப்படுத்தி இருக்கிறது. இனிமேல் விஜய் அவர்கள் பொது வாழ்வில் தூய்மையை பற்றியும் பொது வாழ்வில் லஞ்சத்தை பற்றியும் பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இழந்து விட்டார் என்பதுதான் யதார்த்த உண்மை. திரை உலகத்தில் நடித்த விஜய் இன்று நிஜ உலகத்திலும் நடித்து தான் வருகிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்தே இருக்கிறார்கள். வருமான வரி ஏய்ப்பு புகாரில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி தவிக தலைவர் விஜய் ஒரு ஊழல்வாதி என்பது உறுதியாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் தவிக இருக்கிறதா இல்லையா என்ற நிலையில்தான் அக்கட்சி உள்ளதென்றும் விமர்சித்துள்ளார். அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறதே சாட்சி. இன்னைக்கு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். திமுகவுடன் எந்தவிதமான கருத்து வேறுபாடோ முரண்பாடோ கிடையாது என்று தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி கட்சிகளின் விருப்பங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என்று கூறியிருக்கிறார். அது எங்கள் அகில இந்திய தலைமை பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லா தேர்தல்லையும் பேச்சுவார்த்தை நடக்கும், எல்லா தேர்தல்லையும் முன்ன பின்ன இருக்கும். அது நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான். மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை, இந்தியாவில் இல்லாததை, உலகத்தில் இல்லாததை, அது காலை உணவு திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், நான் முதல்வன், எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ, அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதெல்லாம் மாற்று கருத்து இருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள். இன்னும் ஓரிரு தினம் நாங்கள் ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கோம். ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். கருத்து மோதலும் நீடிக்கிறே சார். இப்போ ஒரு மாணிக்கத்தாவூர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. தளபதி உங்க வடக்கு தொகுதியை கைப்பற்றுன்ற மாதிரி கருத்து மோதல் பெருசாகவே இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் கருத்து மோதல் இருக்கு. சீட்டு கம்மியாக கைப்பற்றுறதுனா மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன், சேரன் இவர்கள் தான் கைப்பற்றுகிறார்கள் இந்த தேசத்தை, அந்த நாட்டை. கைப்பற்றுறதுக்குன்னா இருக்கு. தோழமை உணர்வோடு கேட்கிறோம்.
கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்குறாரு. அவர் மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறாரு. கூட்டணி கட்சி கேட்டால் கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதில் முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. பாஜக மற்றும் பாமகவுடன் தேர்தல் உறவு வைத்துக் கொள்வது இல்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பாமக தொடர்பாக திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை என்றும் கூட்டணியில் பாமகவை இணைப்பது தொடர்பாக திமுக அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசியல் ரீதியாக அவர் எடுத்த சில முடிவுகள் எங்களுக்கு மட்டுமல்ல, பெரியார் இயக்கம், மார்க்சிய இயக்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பாருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் அமைந்தது. 2011க்கு பிறகு அவர் எடுத்த நிலைப்பாடு. ஆக அப்போது நாங்கள் எடுத்த முடிவு, பாஜக அகில இந்திய அளவில் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது. பாமக தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். இது மிகவும் ஆபத்தானது. எனவே இந்த அணுகுமுறைகளை கொண்ட இவ்விரு கட்சிகளோடும் நாம் எப்போதும் தேர்தல் உறவை வைத்துக் கொள்வதில்லை என்று உறுதியான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. சமூகத்திற்கு எதிரானதல்ல, வன்னியர் மக்களுக்கு எதிரானதல்ல. பாஜகவை போலவே சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்ததன் விளைவாக நாங்கள் அந்த முடிவை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு பாமக திமுக கூட்டணி இடம்பெற்றால் என்று எந்த நெருக்கடியையும் நாங்கள் திமுகவுக்கு தரவில்லை. திமுக இதுவரையில் பாமகவை சேர்த்துக்கொள்ளும் என்று அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே இந்த கேள்வி ஒரு யூகமான கேள்வி. யூகமான கேள்விக்கு இதற்கு மேல் நாம் கருத்து சொல்ல ஏதுமில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.